இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதோட லாஜிக் வந்து என்னன்றதை வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ யூசர்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து யூசர் வந்து 121 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நம்பர் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி இருக்கணும். 121 வந்து நம்ம இப்படி ரிவர்ஸ் பண்ணால் திருப்பி நம்மளுக்கு வந்து என்ன வரும், 121 தான் வரும். அப்போ வந்து அந்த நம்பர் வந்து நம்ம வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்து எடுத்துக்குவோம். அதாவது 123 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். அந்த நம்பர் தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 3 to 1 சொல்லிட்டு வரும். அப்போ வந்து இந்த மாதிரி நம்பர் வந்து நம்ம வந்து பாலிண்ட்ரோம் நம்பர் வந்து இல்லைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராமோட லாஜிக் வந்து நம்ம வந்து ரஃபாக பார்த்துடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா n = 121 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட வேல்யூ வந்து எனக்கு வந்து ≠0ன்ற அளவுக்கு வந்து என்னோடய வேல்யூ வந்து எனக்கு வந்து ≠0 அது வரை வந்து எனக்கு வந்து என்னோடய லூப் வந்து ரன் ஆகணும். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா r = n மாடுலோ 10. அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா s = s × 10 + r. அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா n = n/10. இப்போ வந்து s = 0ன்னு ஃபஸ்ட்டு வச்சுக்குவோம். இப்போ இப்போ வந்து இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு r = n வந்து 121 மாடுலோ 10. நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 121 வந்து 10ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து வரும். அடுத்து இப்போ s = s × 10, அதாவது எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 0 × 10 + ஆரோட வேல்யூ வந்து 1. ரிசல்ட் வந்து என்ன இருக்குன்னா s = 1ன்னு இருக்கும். அடுத்து n = n/10. என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 121 ÷ 10. இப்போ வேல்யூ வந்து 12ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வந்து கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். என்னோட வேல்யூ வந்து 12, நம்ம n ≠ 0ன்ற அளவுக்கு லூப் போகணும். இப்போ ரெண்டாவது தடவை வரும் r = n வந்து என்ன நம்மளுக்கு 12 ÷ 10. இப்போ நம்மளுக்கு இதோட ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். அடுத்து s = s × 10, அதாவது எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 1 × 10 + ஆரோட வேல்யூ வந்து 2. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா 10 + 2 வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து n = n/10. இப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா 12 ÷ 10. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும், அதாவது இதுக்கான ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். n ≠ 0 வரை போகணும். இப்போ என்னோட வேல்யூ வந்து 1 தான். r = 12 ÷
10. இதுக்கான ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 1ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ அடுத்து வந்து எஸ் ஈக்குவல் டு எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா 12 இன்ட்டு 10 ப்ளஸ்ஸு ஆறு வந்து 1 வந்து 1 வந்து ரிசல்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா 120 + 1 121 சொல்லிட்டு வரும். அடுத்து n ஈக்குவல் டு n/10. இதோட n வந்து வந்து இப்போ என்னன்னா 1/10. இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 0. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இதோட வந்து லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம பண்ணி பார்த்தது எப்படி வந்து ப்ரோக்ராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். பர்சன்டேஜுன்றது வந்து எதை வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னா, ஒரு நம்பரை டிவைட் பண்ணோன்னா அதோட ரிமைண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது பர்சன்டேஜுன்றது வந்து நம்ம வந்து இதில் வந்து மாடுலோன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நார்மலாக டிவைட் பண்ணோன்னா அது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அதோட கோஷன்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டு, கன்சோல் இன்புட் அவுட்புட்டு. அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கிளியர் ஸ்க்ரீனையும் கெட்சிஹெச் ஃபங்க்ஷனையும் வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு நம்பர் வாங்குகிறேன். அந்த நம்பர் வந்து என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கான டேட்டா டைப்பை வந்து நான் வந்து இண்டீஜரில் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பிரிண்ட்எஃப்பில் வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் என்னோட வேல்யூ வந்து வாங்கிறதுக்கான மெசேஜ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்கேன்எஃப்பில் வந்து %d, அதாவது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரு, அப்புறம் ஆம்பர்சன் n. நான் வேல்யூ வாங்கி என்னன்ற வேரியபிள் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா என்னோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்றதால என்னோடய லூப் வந்து போகணும். அதுக்காண்டி நான் வந்து ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அங்கே பார்த்த கான்செப்ட் வந்து நான் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து மேலே போய் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இண்டீஜர் டேட்டா டைப்லேயே வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் 6s அப்படின்னா யூசர்கிட்ட வந்து வாங்குகிற வேல்யூவை டீன்ற வேரியபிளில் வந்து நான் வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த வேல்யூவும் டெம்பரரி வேரியபிள் வந்து அதாவது டீயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து பாலிண்ட்ரோம்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். இல்லைன்னா பாலிண்ட்ரோம் இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அதனால் இஃப் எஸ் ஈக்குவல் டு டீயாக இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்பில் வந்து எனக்கு வந்து கிவன் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோமு இன்டீஜர்னால் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரு எஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸு பிரிண்ட்எஃப்பில் கிவன் நம்பர் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரு எஸ் ஈக்குவல் டு 0ன்றதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்குது. நான் வந்து 121 சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கிவன் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் சொல்லி வந்துடுது. திருப்பி வந்து ரன் பண்ணுறேன். 123ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த கிவன் நம்பர் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் சொல்லி வந்துடுது.
இதுதான் வந்து ஒரு நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். தேங்க்யூ.